இன்றைக்கி சுவையான நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பிளேட் நிறைய ஸ்பைசஸ் எடுத்துருக்கோம். கொத்தமல்லி, வரமிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, கசூரி மெத்தி, 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பீஸ் பட்டை, கல்பாசி, பிரியாணி லீஃப் இதெல்லாம் சேர்த்திருக்கோம். முந்திரி தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் பேன் சூடானதுக்கப்புறம் போட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 4 பீஸ் கோகோனட்டை நான் ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டேன், அதை போட்டுக்கோங்க. இப்போது இதில் பெரிய வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸில் 4 கட் பண்ணிட்டேன், அதை போட்டுங்க. இப்போது இதில் 4 பீஸ் பூண்டு, 1 பீஸ் இஞ்சி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை 4 வெட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க, 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இது நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நாம் இதை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஸ்பைசஸ் பவுடரோடு சேர்த்திக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ நாட்டுக்கோழியை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. இது வதக்கினதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. விசில் போட்டு 5 விசில் வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக வைக்கணும். குக்கர் விசில் வர கேப்பில் நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் வறுவல். நாட்டுக்கோழியில் சிக்கன் வறுவல் செய்யறதுனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அது கூட ஒரு 4 வரமிளகா விதை எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க. கையளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதும் வறுவலுக்காக நம்ம எடுத்து சிக்கனை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சிக்கன் மசாலா தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு சிக்கன் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கணும். நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆகிற டைமில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்த குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மணக்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நாட்டுக்கோழி குழம்பு இறக்கி வச்சிட்டோம். இப்போ நம்ம நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், அது அத்தனையும் புரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, சூடான சாதத்தோட நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் அதை விட என்ன வேணும்?